ஹலோ விவர்ஸ், வளமுடன் வாழ்க. MVSSYD ஃபேமிலியோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் வீடியோங்க. இந்த பாருங்கள், கார சட்னி அரைக்கிறதுக்கு தக்காளியும் காஞ்ச மிளகாவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கோதுமை மாவு, முருங்கைக்கீரை, ஹெல்த்தியான முருங்கைக்கீரை, கால்சியம் சத்து உள்ள முருங்கைக்கீரை, கோதுமை மாவு கலந்து பாருங்கள், வெங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாம் வெட்டி வச்சுருக்கேன். இந்த கோதுமை மாவு கூட கொஞ்சோண்டு சால்ட்டு, கொஞ்சம் சோடா மாவு, இட்லி சோடா கொஞ்சம் சிட்டிக்கை போட்டு கலந்து, குழந்தைங்க ஸ்கூலில் இருந்து வரும், அதனால் அவங்களுக்கு ஏதாவது செய்யலான்னு ஒரு ஐடியா பண்ணேன். சட்டுன்னு இது தான் ஞாபகம் வந்துச்சு. இதை அரைச்சி தாளிச்சிட்டு போண்டா மாதிரி போடலான்னு இருக்கிறேங்க. வெயிட் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு உங்களுக்கு மறுபடியும் வீடியோ கண்டினியூ ஆகும். பாருங்க, கார சட்னி அரைச்சாச்சு. இப்போது ஸ்டவ் மேலே ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு கடாய் காஞ்சதும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், நான் கல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன். கடுகு உளுத்தம் பருப்பு, இந்த அரைச்சி வச்ச விழுதுட உப்பு சேர்க்கலாங்க. உப்பு சேர்த்துக்கலாம். அப்படியே பொரியிற எண்ணெயில் இதை கலந்து அப்படியே பாருங்க, கார சட்னி ரெடி. பாருங்க, கார சட்னி ரெடியா? இது வந்து நல்லா கொதிக்கணுங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும், கொஞ்சம் கெட்டித்தன்மை ஆகிற வரைக்கும் கொதிச்சா ஓகே, சூப்பராக இருக்குங்க. இது இட்லிக்கு கூட நல்லாயிருக்கும். தோசைக்கு நல்லா இருக்காது அவ்வளோவா, இட்லிக்கு சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை அலசி வச்சுருக்கேன். இதில் அப்படியே வதக்கி கூட போடலாங்க. வெங்காயம்லாம் வதக்கி போட்டேன். எங்கள் வீட்டில் எல்லோரும் சுகர் பேஷண்ட்டுன்றதுனால நான் அப்படியே பச்சை வெங்காயம் அப்படியே போடுறேங்க, அரிஞ்சு. இதெல்லாம் கலந்து போண்டா போட வேண்டியது தான். வெங்காயம் இதெல்லாம் போட்டாச்சுங்க. இப்போது மாவு போட்டாச்சு. இதில் முருங்கைக்கீரை, கோதுமை மாவு, வெங்காயம், காஞ்ச மிளகாய், கொஞ்சம் சால்ட்டு, உப்பு, சிட்டிகை சமையல் சோடா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா ஆல்ரெடி வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வீட்டில் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு. ஸோ கோதுமை போண்டா, அதுக்கு வந்து அவங்க கார சட்னி பக்கத்தில் செஞ்சு வச்சுருக்காங்க. அப்படியே அதை வந்து கையிலேயே உருண்டையாக பிடிச்சி எண்ணெயில் பொரித்து எடுக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி அம்மா செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ என்னோடய பசங்களும் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அம்மாவும் அழகாக போண்டா, கார சட்னி செஞ்சு வச்சுருக்காங்க. நீங்களும் உங்களோட ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.